யோபு 19வது அதிகாரம் 25வது வசனம் இப்படியாக சொல்கிறது. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். யோபு அதிகாரம் முழுவதும் யோபுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருந்துச்சுங்கிறத நம்மளால பார்க்க முடியும். யோபுடைய வாழ்க்கையில ஒரே நாள்ல பிள்ளைங்களை இழந்து போறாரு, ஆஸ்தி அந்தஸ்தை இழந்து போறாரு, தன்னுடைய சொந்த மனைவி தூஷிக்கிறாங்க, நண்பர்கள் தூஷிக்கிறாங்க. இவ்வளோ கஷ்டங்கள் மத்தியிலையும் ஆண்டவருடைய பார்வையில நீதிமானா உத்தமனா காணப்பட்டாரு. ஆனா இவ்வளோ பாடுகள் உபத்திரவங்கள் மத்தியிலையும் அவருக்கு ஒரு வெளிப்பாடு இருந்துச்சு. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்ல, கடைசி நாள்ல பூமியின் மேல நிற்பார் என்றும் அவருக்கு ஒரு வெளிப்பாடு இருந்துச்சு. ஏசப்பா இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே இந்த வெளிப்பாடு யோபுக்கு இருந்துச்சு. ஆனா நமக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நம்ம உடனே ஆண்டவரை தூஷிப்போம். ஏசப்பாவை தேடி என்ன புரோஜனம் அப்படின்லாம் நம்ம கேட்போம். ஆனா அவர் அப்படி சொல்லலை. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாள்ல பூமியின் மேல் நிற்பார், அன்னைக்கு நான் அவரை காண்பேன், என்னோட சொந்த கண்களால காண்பேன், அன்னைக்கு இந்த பாடு பிரச்சனை எல்லாம் என்னை விட்டு அகன்று போகும்னு சொல்லிட்டு அவர் வார்த்தையை அறிக்கைடுறாரு. ஆனா இன்னைக்கு நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை போராட்டம் வரும்போது நம்ம சோர்ந்து போய் துவண்டு போயிருக்கிறோம். என்னைக்கு இந்த பிரச்சனை மாறும், என்னைக்கு இந்த வியாதி மாறும் அப்படின்ட்டு. ஆனா எப்படி யோபு இங்க விசுவாச அறிக்கைடுறாருன்னா, எனக்கு இந்த பிரச்சனை மாறினாலும் மாறாட்டாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கும்போது எனக்கு எந்த கவலையும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு. இன்னைக்கு நமக்கு சில நேரம் பிரச்சனை பாடு உபத்திரம் வரும்போது நம்மளால இப்படி சொல்ல முடியுதான்னு யோசித்து பாருங்க. ஆனா இன்னில இருந்து நீங்க சொல்ல தொடங்குங்க. உங்க பிரச்சனையை பார்த்து உங்க போராட்டத்தை பார்த்து இந்த வசனத்தை அறிக்கையிடுங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கும் போது இந்த பாடு பிரச்சனை ஒண்ணு என்னை அசைக்க முடியாது, அவரோட வருகையில நான் நீதிமானா காணப்படுவேன், அவரை நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விசுவாச அறிக்கையிடும் போது உங்க பாடு பிரச்சனை ஒண்ணுமே உங்களை அணுகாது, உங்களை எந்த தீங்குக்கும் ஆண்டவர் ஒப்பு கொடுக்க மாட்டாரு. விசுவாசிங்க, அற்புதங்கள் எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.